வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராகுகேது கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் கோயிலில் இருக்க சிறப்புகள்லாம் சொல்லிடுறேன். உள்ளே போகலாங்களா? வணக்கம். நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கோயிலுக்கு வெளியே வாசலில் நிற்கிறோம். நம்ம கோயிலுக்கு வாசலில் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே குளம் இருக்குது. இந்த குளத்துல வந்து பக்தர்லாம் குளிச்சுட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள்லாம் வண்டியில் வரவங்க வந்துடுறாங்க. போக்குவரத்து வசதி டைமிங்க்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி பஸ் டைமிங்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் என்ன விசேஷம்னு பார்த்துடலாங்களா? ராகுகேது கோயில் அப்படியே உள்ளே போயிடலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். கோயில் என்னவோட டைமிங், இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த டைமிங்ல பார்த்து வந்துக்கோங்க. கோயில் உள்ள ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே போகலாம். அப்படியே நம்ம எப்பயுமே வரவே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். விநாயகரை பார்த்துக்கோங்க. அப்படியே வாகனத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. அப்படியே நம்ம சாமி வந்து தரிசனம் பண்ணி வெளியே வந்தாச்சுங்க. அப்படியே உங்களுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மலேஸ்வரர் சன்னதி. கொஞ்சம் உயரமாக படிக்கட்டு மேலே வந்தால் தான் இவரை பார்க்க முடியும். அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் பார்த்துட்டு அட்டநாதர்னு மேலே ஒருத்தர் இருக்காரு கோபுரத்து பக்கத்தில். அது கேட் பூட்டியிருக்காங்க. நம்ம கேட்டு பார்ப்போம். முடிஞ்சா அந்த இடத்துக்கு உள்ளே போய் காட்டுறேன். இப்போ நம்ம அப்படியே அடுத்தடுத்த சாமியை நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்துக்கலாம். கோயில் சுவற்றில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா லிங்கங்களாக இருக்கு. ராஜ விநாயகர் இவர் இங்கே ஸ்பெஷலுங்க. அப்படியே பார்த்துக்கோங்க விநாயகரை. முருகர் சன்னதி. முருகர் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்கலாம் கோயிலுக்கு பின்னாடி உள்ள 2 கோபுரத்தையும் 2, 3 கோபுரத்தையும் அப்படியே கவர் பண்ண மாதிரி அப்படியே பார்த்துக்கோங்க. ராகுகேது கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த பதிவு மூலியமா எல்லாரும் பார்த்துக்கலாம். இந்த மனம் தான் சிறப்புன்னு நினைக்கிறேங்க. அந்த மரத்தோட வரலாறு என்னன்னு கேட்டுக்கலாம். அப்படியே சுற்றி காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே கோயிலுக்கு கொண்டு போய் சாமியை பார்த்துடலாம். வணக்கங்க. திருப்பாம்பரம் ஆலய தலைமை அர்ச்சகர் பிரேம் குருக்கள் பேசுறேன். வணக்கங்க.
இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்பரம்னு பேரு. இந்த கோவில்ல வந்து லோகத்துல உள்ள அனைத்து நாக இனங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பு இனங்கள், ராகு, கேது, ஆதிசேஷன், அஷ்டமகா நாகன்னு சொல்லக்கூடிய 8 நாகங்கள், அனந்தன், வாசுகி, தட்சன், கார்கோடகன், புலிகன், சண்டபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு, கேது, சர்ப்பங்கள், பாம்பெல்லாம் வந்து பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கிட்டதா ஐதீகம். பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த தேவ சக்தியை வந்து இந்த இடத்துல சர்ப்பத்துக்கு சிவபெருமான் கொடுக்கிறார். சிவபெருமான் வந்து கைலாயத்துல சாபம் கொடுத்து சிவபெருமான் திருப்பாம்பரத்துல சாப விமோசனம் கொடுக்கறதா ஐதீகங்க. சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் இது. ராகு கேது ஒரே சொரூபம். ராகு உடம்பு, கேது தலை, ஹிருதயத்துல சிவபெருமானை வச்சு வழிபடுறதா ஐதீகம். ராகு கேது தன்னுடைய சுய ரூபமான அரவ ஸ்வரூபம் பாம்பு வடிவில் இந்த இடத்துல இருக்காங்க. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் நால்வர்ல மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். ராகு கேது ஏக சரீரமா இருக்கிற வாசி ராகு கேது சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்துல ஏற்படக்கூடிய காலசர்ம தோஷம், கலத்திர தோஷம், திருமணத்துல புத்திர தோஷம், ராகு கேது தசா புத்தி, லக்னத்துல ராகு கேது இருக்கிறது, பஞ்சமத்துல 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது, திருமணம் தடை, புத்திரபாக்கியம் இல்லாதவங்க, பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷம் உள்ளவங்க, கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது, கொத்துறது, துரத்துறது, அது மாதிரி உபத்திரம் உபாதை உள்ளவங்க, தாரதோஷம் அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த ஸ்தலத்துல வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனா நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், அருள் புரிவாங்க. சித்தர்களுடைய வாக்கு. சிவஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலத்துல இது முக்கியமான ஸ்தலம். இது ரொம்ப விசேஷமான பரிகார ஸ்தலம். ராகு கேது பரிகாரத்துக்கு தான் இந்த ஸ்தலத்துக்கு வரணும் இல்லை, பாம்பு தோஷம் இருந்தாதான் இங்க வரணும் இல்லை. இது முக்கியமான தமிழ்நாடுல சொல்லக்கூடிய பாடல் பெற்ற புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலத்துல இந்த ஸ்தலமும் ஒண்ணு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். சாப எவ்வளவு பழமையான இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு சுமாரா ஒரு 2000 வருஷத்துக்கு பழமையான ஆலயம் இது. ராஜராஜ சோழன், சத்ரபதி சிவாஜி, கோச்சங்க சோழன், செம்பியன் மாதேவி எல்லாருமே வந்து இந்த கோயில்ல ஒரு திருப்பணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெரிட்டேஜான டெம்பிள், பழமையான புராதனமான ஆலயம் இது. பிரேம் குருக்கள், தலைமை அர்ச்சகர், திருப்பாம்பரம். வாழ்க வளமுடன்.